குட் டே டு ஆல். வெல்கம் டு யூரோ டு யூரோப் சேனல். இன்றைக்கி ட்ராவலில் ஃபோர்த் டே வெனிஸ் சிட்டி தான் பார்க்க போகிறோம். வெனிஸ் சிட்டி வந்து ஒரு ஐலாண்ட். லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி இங்கே இருந்து தான் அந்த ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல்லாக தண்ணி, நடுவில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. இதில் வந்து நிறைய பிரிட்ஜஸ் வந்து கட்டி விட்டுருக்காங்க. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கிராஸ் ஆகிறதுக்கு நல்ல பிரிட்ஜஸ் எல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா பக்கமும் சிலைகள் பார்க்க முடிஞ்சிச்சு. கோண்டுலாஸ் எல்லாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. நிறுத்தி வச்சுருக்காங்க. நல்லா மிதந்துட்டு பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. மிதக்கும் நகரம் வெனிஸ். நாங்களும் வந்து ஐலாண்ட் போகிறதுக்கு டிக்கெட் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணி கலெக்ட் பண்ணியாச்சு. போட்டுக்கு இந்த வழியில் தான், இந்த ஒரு இது வழியாக தான் போகணும். ரூட் வழியாக நிறையா பேர் போயிட்டுருந்தாங்க, வந்துட்டுருந்தாங்க. நல்ல வெயிலாக இருந்துச்சு. அப்படியே இந்த தண்ணியோட வேவினஸ் பார்த்தா அப்படியே மிதந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய போட் ஒன்று நிற்கிது. ஐ மீன் பெரிய ஷிப். இந்த ஐலாண்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். கோண்டுலாஸ். இது வந்து நிறைய மூவிஸில் வந்து இந்த வெனிஸ் சிட்டி வந்து எடுத்திருக்காங்க. இந்தியன் மூவிஸ். இது வந்து ஒரு சர்ச். நல்லா ஆர்ட் ஒர்க், நல்லா பெயிண்ட் எல்லாம் பண்ணி ஆர்கிடெக்சர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. சின்ன சின்ன கடைகள், குட்டி குட்டியாக ரோட் சைட் கடை மாதிரி உள்ளேயே அந்த கிரவுண்ட் மாதிரி உள்ளே போட்டிருந்தாங்க. இதுதான் போட்டுக்கு போகிற வழி. இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். போட் ஏறியாச்சு. போட் ஸ்லோவாக மூவ் ஆச்சு. ஸ்லோவாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து உள்ள ஆழத்துக்கு போன உடனே போட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. நல்லா மூவிங்காக இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்துச்சு. தண்ணி பார்த்திங்கன்னாவே தெரியும். ஆக்சுவலி இது வந்து ஒரு நதி, அதுக்கப்புறம் ஒரு கடல், ரெண்டும் கலக்கக்கூடிய இடம்தான் வெனிஸ். இந்த தண்ணி வந்து சிட்டிக்குள்ளேயும் அப்பப்போ வரும், ஃப்ளட்டெல்லாம் வரும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. தண்ணி பார்க்க நல்ல ஒரு க்ரீனிஷாக இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ளூ டோனில் இருந்துச்சு. உள்ளே வந்து பார்க்கும்போது அப்படியே க்ரீனாக இருந்துச்சு. இது கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக மிதந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மிதக்கும் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெனிஸில் பார்த்தா கிட்டத்தட்ட 100 சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஒரு ஐலாண்ட் மாதிரி 100 பிளேஸ் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. பெரிய ஷிப் ஒன்று நிற்கிது. வெனிஸ் வந்து ஃபேமஸ் ஃபார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். வெனிஸில் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும். இன்டர்நேஷ்னல் கல்ச்சுரல் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். மியூசியம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது வெனிஸில். இவங்களோட ட்ரெடிஷன் அப்படின்னு பார்த்தா ஆர்கிடெக்சர், அப்புறம் வந்து கிளாஸ் மேக்கிங், அண்ட் தென் கிராண்ட் கனல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் கனல் சிட்டி, கனல்ஸ் ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஜேர்னி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இருந்துச்சு. அந்த கடலோட என்விரான்மெண்ட் வந்து அப்படியே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. உள்ள வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. 2 பெரிய போட் நின்றுட்டுருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வெனிஸ் மட்டுமே சுற்றி பார்க்குறக்கு கிட்டத்தட்ட 1 வீக் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துலையும் வந்து 100 ஐலாண்டு இருக்குது. சாரி, இந்த வெனிஸ் சிட்டி ஃபுல்லாகவே 100 ஐலாண்டு இருக்குது. ஸோ ஒன்னொன்றும் நீங்கள் பார்க்குறக்கு 1 டே வேணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருந்தால் தான் ஒரு 2 ஐலாண்ட் கவர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஹாஃபாவது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஐலாண்ட் வந்து ஒரு சர்ச் மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ரீச் ஆயாச்சு.
நாங்க போட்டோட ஃப்ரண்ட்க்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு. போட்டோட ஃப்ரண்ட் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. இதுதான் அந்த சர்ச். பட் சர்ச்சுக்கு அதிகமா போக முடியல. டைம் கம்மியா இருக்கிறதுனால நாங்க சிட்டி மட்டும் உள்ள போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இந்த மாரி நெறைய பிரிட்ஜஸ் எங்க திரும்புனாலும் ஒரு பிரிட்ஜ் இருந்துட்டே இருந்துச்சு. தண்ணி அதுக்கு நடுவுல போச்சு. அதுக்கு நடுவுல கோண்டோலாஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆர்க்கிடெக்சர் சூப்பர்வா பண்ணியிருக்காங்க. நல்லா கோத்திக் பெயிண்டிங்கா இருக்கு. பார்த்தீங்கன்னா, தண்ணி உள்ள வந்துருச்சு. ஒரு இடத்துல தண்ணி இருக்கும். இன்னொரு இடத்துல தண்ணி அப்படியே பீச்லருந்து ஐ மீன் கடல்லருந்து உள்ள வந்துருச்சு. எல்லாருமே ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் உள்ள போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட், ஓப்பன் ரெஸ்டாரண்ட். வெளியில வந்து சீட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே வந்து தண்ணியால வந்து அதுவும் வந்து அப்படியே மிதந்துட்டு இருந்துச்சு. அதில உட்காந்து ஐ திங்க் சாப்பிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் தண்ணி இருக்கிறதுனால யாருமே அங்க இல்ல. ஆர்க்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நல்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து கலர்ஃபுல்லா குடுத்துருந்தாங்க. இது முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு ஷாப்புக்கு போனோம். இட்ஸ் அ ஷோகேசிங் மாரி வச்சிருந்தாங்க. கம்ப்ளீட்டா கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல இருந்துச்சு. ஆக்சுவலி கிளாஸ் பீட்ஸ் அதெல்லாம். பிரேஸ்லெட், நெக் பீஸ், அதுக்கப்புறம் வந்து மாஸ்க்லாம் நெறையா இருந்துச்சு. வாட்சஸ் வச்சிருந்தாங்க. ஷோகேசிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் வந்து அந்த சீ ஹார்ஸ் எல்லாம் வச்சு கிளாஸில் வந்து ஒர்க் பண்ணி அதுக்கு பெயிண்டிங் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கிளாஸ் பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹார்ஸ் எல்லாம் இருக்குது. கிளாஸ் பவுல்ஸ், வாட்ச் எல்லாம் இருந்துச்சு. மக்கு, காஃபி மக் எல்லாமே இருந்துச்சு. கிளாஸ் பெயிண்டிங் பண்ணி கிளாஸ் ஆர்ட் ஒர்க், சூப்பர்ப் கலெக்ஷன்ஸ். இது கூடவே வந்து கிளாத்திங்கும் வச்சுருந்தாங்க. ஒரு கிட்டார் அண்ட் திஸ் ஃபுல்லாகவே கிளாஸில் பண்ண ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு. ஷோகேசிங் பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் வந்தோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு பீட்ஸா ஷாப். இங்கே வந்து மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸா வந்து இருந்துச்சு. மெகா பீட்ஸாவா இருந்துச்சு. அதிலிருந்து ஒரே ஒரு பீசஸ் மட்டும்தான் வந்து குடுக்குறாங்க. ஈச் பீசஸ் வந்து €5.5 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து வெனிஸ்லேயே ரொம்ப பெரிய ஃபேமஸான பீஸா ஷாப் அப்படின்னும் சொன்னாங்க. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. செம்ம யம்மி. நாங்க ட்ரை பண்ணது ஒரு மார்கரேட்டா பீஸா அண்ட் 1 சிக்கன் பீஸா ட்ரை பண்ணியிருந்தோம். ரியலி இட்ஸ் வொர்த் இட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பீட்ஸா வந்து டேஸ்ட்டா அந்த பன்னெல்லாம் சாஃப்ட்டா இருந்துச்சு. நல்லா விறகடுப்புல தான் வச்சு குக் பண்ணுறாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அந்த ரியலா அந்த விறகடுப்புல குக் பண்ணும்போது, அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்பவுமே என்ஹான்ஸ் பண்ணி குடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ குட் லஞ்ச் இட் வாஸ். அது முடிச்சுட்டு பார்த்தா ஒரு மாஸ்க் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ரூமில். ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் நான் காட்டுறதுக்காக எடுத்திருந்தேன். ஒயிட்டா பண்ணி அதை வந்து கலரிங் எல்லாம் பண்ணி இந்த மாரி வச்சுருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறக்கு. கனல் ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நடுவுல தண்ணி போகுது. அதில் வந்து கோண்டோலாஸ் போகும். பிரிட்ஜஸ் எல்லாம் நெறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கெலாட்டோ ட்ரை பண்ணியிருந்தோம். லொக்கேஷன் செம்மையா இருந்துச்சு. நான் மட்டும் தான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் கெலாட்டோ. ஆக்சுவலி வந்து காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் கூட வந்தவங்க, எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓப்பன் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஃபைண்ட் பண்ணி, அதில் வந்து போயிட்டு காஃபி செக் பண்ணோம். இங்கே ஃபுட், காஃபி எல்லாமே கிடைக்குது. மெயின் பார்த்தா காஃபி மட்டும் தான் கிடச்சிச்சு. மெயின் வந்து இந்த ஹோட்டலில் காஃபி மட்டும் தான் குடுத்தாங்க. ஃபேமஸ் ஃபார் காஃபி. சின்னதா இருந்துச்சு இந்த காஃபி மேக்கிங் ஷாப். பட்
காஃபி நல்லா இருந்துச்சு. ஸ்மால் கப்பில் கொடுத்துருந்தாங்க. அது முடிச்சுட்டு பார்த்தா ஒரு சின்ன ஷாப்பிங். வுடன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க. கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. குக்கிங் ஐட்டம்ஸ், கட்லரீஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ் அகெயின் வந்து பார்த்தா பிளேட், பவுல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டிஷ்ஷஸ் எல்லாம் அழகாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ மார்னிங் வந்த பிளேஸில் அதே பிளேஸ் தான். தண்ணி இல்லை இப்போது. ஈவினிங் வந்து தண்ணி கடல் வந்து உள் வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ளட் வந்து வரும் தண்ணிக்குள்ளே. பட் இதுதான் வந்து வெனிஸ்லேயே வந்து மக்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. காலையில் தண்ணி வரும், ஈவினிங் தண்ணி இருக்காது. அந்த மாதிரி ஈவினிங் ஆக ஆக பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அமேசிங் வியூ. தண்ணி, லைட்டு, அப்புறம் தரை அப்படின்ட்டு. அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். இட்டாலியன் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. நீ அடுத்தது வந்து நம்ம ஏஷியன் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஃபைண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்திருந்தோம். இதுவுமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். எங்கள் கூட வந்த ஆல்மோஸ்ட் பீப்புள் வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டாங்க. ஹோட்டல் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. அவுட் சைடு சீட்டும் போட்டிருந்தாங்க, வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. நாங்கள் ஒரு வெர்மிசிலி நூடுல்ஸ், அதுக்கப்புறம் டோஃபு ட்ரை பண்ணியிருந்தோம். அழகாக இருந்துச்சு. போட் ரெடி ஆயாச்சு ஆக்சுவலி கிளம்புறதுக்கு. நைட்டு வியூ தான், நல்ல வியூவாக இருந்துச்சு. லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு எல்லோ லைட்டிங்கோட சூப்பர்பாக இருந்துச்சு பார்க்குறக்கே. போட் வந்து கிளம்புது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அழகாக இருக்குது. அப்படியே எல்லோ லைட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. பட் பில்டிங்கோட ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அமேசிங் வியூ. போட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான், ட்ராவலோட கடைசி நாள் முடிஞ்சிச்சு. நிறையா இந்தியன் மூவிஸ் வந்து இங்கே வந்து வெனிஸ் சிட்டியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மூவிஸ்னு எல்லா லாங்குவேஜ்லேயும். ப்ளஸ் தமிழில் வந்து மன்மதன் அம்புங்கிற மூவி வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதோட கிளைமேக்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருக்காங்க. That's all today. Thanks for watching and subscribe to my channel.